எதிர்மறை எண்ணங்களை புறக்கணிக்கும் வலிமை. ஊவ் என்ற ஒரு ஏழை இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு வாழ்வதே பெரும்பாடாக இருந்தது. ஒருநாள் அவனுக்கு எந்த ஒரு வேலையும் கிடைக்கவில்லை. எனவே சோர்வாக வீடு திரும்ப முற்படுகிறான். அப்போது அவனுக்கு பின்னாலிருந்து, தம்பி, உன்னால் எனக்கு உதவ முடியுமா என்று ஒரு குரல் கேட்டது. த்ரூவ் திரும்பி பார்த்தான். அங்கு ஒரு முதியவர் 3 பைகளுடன் நின்று கொண்டிருந்தார். உங்களுக்கு என்ன வேண்டும் ஐயா என்று த்ரூவ் கேட்க, இந்த பைகளை எடுத்துக்கொண்டு நான் பக்கத்து ஊருக்கு போகணும். ஆனால் என்னால் 2 பைகளைத்தான் தூக்க முடிகிறது. எனவே இந்த 3வது பையை நீ கொண்டு வந்தால் உனக்கு 3 தங்க நாணயங்கள் தருகிறேன் என்றார். த்ரூவ் அதற்கு ஒப்புக்கொண்டு அந்த 3வது பையை தூக்கினான். ஆமாம், அந்த பை முழுக்க வெள்ளி நாணயங்கள் உள்ளன. எனவே கவனமாக எடுத்து வா என்று சொல்லிவிட்டு அந்த முதியவர் அவனை கண்காணித்துக் கொண்டே இருந்தார். அதை கவனித்த த்ரூவ், நான் இதை திருடி சென்று விடுவேன் என்று அவர் நினைக்கிறாரா? சரி, என் நேர்மை பற்றி எனக்கு தெரியும் என்று தன் மனதுக்குள் நினைத்து தன் பயணத்தை தொடர்ந்தான். கொஞ்ச தூரம் சென்றதும் இருவரும் ஒரு நதியை அடைந்தனர். த்ரூவ் நீரில் குதித்து அதை கடக்க முற்பட்டான். அந்த முதியவரோ அவனை பார்த்து, என்னால் 2 பைகளோடு தண்ணீரில் இறங்க முடியாது. எனவே இந்த 2வது பையையும் உன்னால் சுமக்க முடியுமா? உனக்கு இன்னும் 3 தங்க நாணயங்கள் தருகிறேன். ஆனால் இந்த 2வது பையில் தங்க நாணயங்கள் உள்ளன. நீ பையை வாங்கிய பின் ஓடிவிட மாட்டாயே என்று அச்சத்துடன் கேட்டார். அதற்கு த்ரூவ், என்னை பார்த்தால் உங்களுக்கு திருடன் போல தெரிகிறதா? நம்பிக்கை என்பது இருவழிப்பாதை என்றான். அதற்கு அவர் தயக்கத்துடன், சரி தம்பி, உன்னை நம்பித் தருகிறேன் என்று சொல்லிவிட்டு பையை தந்தார். நதியைக் கடந்து சற்று தூரம் சென்றதும் இருவரும் ஒரு மலையடிவாரத்தை அடைந்தனர். அங்கு அந்த முதியவர், இந்த 3வது பையையும் நீயே சுமந்து வருகிறாயா? உனக்கு மொத்தமாக 10 தங்க நாணயங்கள் தருகிறேன். ஆனால் இந்த பையில் வைரக் கற்கள் உள்ளன. நீ இந்த 3 பைகளை எடுத்துக்கொண்டு ஓடிவிட மாட்டாய் என்று சத்தியம் செய் என்றார். அதைக் கேட்டு தன் பொறுமையை இழந்த த்ரூவ், நான் தான் ஏற்கனவே சொல்லிவிட்டேனே, நான் திருடன் இல்ல அவன். உங்கள் பொருட்களை பத்திரமாக கொண்டு வருவேன் என்று சற்று சத்தமாக கத்தினான். அதற்கு அந்த முதியவர், சரி தம்பி, நீ சொல்வதை நம்பி உன்னிடம் பையை தருகிறேன். அப்புறம் உன் அளவுக்கு வேகமாக என்னால் இந்த மலையை ஏற முடியாது. எனவே நீ இவற்றை எடுத்துக்கொண்டு முதலில் போ, நான் பின்னால் வருகிறேன் என்று சொன்னார். அவனும் 3 பைகளோடு அங்கிருந்து புறப்பட்டான். பாதி வழியில் அவனது மனதிற்குள் ஒரு எண்ணம், அந்த முதியவர் ரொம்பவே பின்தங்கிவிட்டார். காலம் போன கடைசியில் அவருக்கு எதற்கு இவ்வளவு செல்வம்? அன்றாடம் வாழ்வதற்கே கஷ்டப்படும் எனக்கு இந்த நாணயங்கள் கிடைத்தால் ஒரு வீடு வாங்கலாம், அழகான பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வசதியாகவும் கௌரவமாகவும் வாழலாம். எனவே இந்த மூட்டைகளை எடுத்துக்கொண்டு நான் ஓடினால் என்ன என்று ஒரு நொடி நினைத்தான். ஆனாலும் த்ரூவ் தன் நேர்மையை விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை. என்னதான் நான் ரொம்ப ஏழை என்றாலும் என் நேர்மைதான் எனக்கு கிடைத்த பொக்கிஷம். அது என் பேராசைக்கு இரையாக விடமாட்டேன் என்று தனக்குள் உறுதியாக இருந்தான். பிறகு மலையை கடந்து அந்த முதியவருக்காக காத்திருந்தான். அங்கு வந்த அந்த முதியவர், ரொம்ப நன்றி தம்பி, இந்த பைகளை கொஞ்சம் திற, எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று பார்ப்போம் என்றார். அவனும் அந்த பைகளை திறந்தான். அதில் வெறும் கூழாங்கற்கள் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து தான். அப்போது அந்த பையில் ஒரு சீட்டு இருப்பதை பார்த்தான். அதில், நான் தான் இந்த ராஜ்யத்தின் அரசன். இது என்னுடைய அடுத்த வாரிசுக்கான தேடல் பயணம். பேராசையினால் நீங்கள் இளவரசனாகும் தகுதியை இழந்துவிட்டீர்கள் என்று எழுதப்பட்டிருந்ததை பார்த்து அவனுடைய கெட்ட எண்ணத்தை கடந்து வந்ததால் கிடைத்த பலனை நினைத்து பெருமகிழ்ச்சியடைந்தான். நியதி ஒவ்வொரு செயலும் ஒரு எண்ணத்திலிருந்துதான் தொடங்குகிறது. நம் எண்ணம் வார்த்தைகளாக மாறும், நம் வார்த்தைகள் செயல்களாக மாறும், நம் செயல்கள் பழக்க வழக்கங்களாக மாறும், நம் பழக்க வழக்கங்கள் நம் விதியை தீர்மானிக்கும். சிக்கலான வாழ்க்கை பயணத்தில் நாம் செல்லும்போது நமது எண்ணங்களை கவனமாக நிர்வகிப்பது முக்கியம். எப்படி ஒரு விதை மரமாகிறதோ அதேபோல நம் எண்ணங்கள்தான் நம் எதிர்காலமாக மாறுகின்றன. எனவே நல்ல எண்ணங்களால் நம் எதிர்காலத்தை பிரகாசமடையச் செய்வோம்.